எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் பாக்யராஜ் சார். கட்டாகுஸ்தி பண்ணும்போதும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப்பு, அவங்க பிரிகிறது, கடைசியில் சேர்றது அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து எழுதின உடனே நான் பாக்யராஜ் சார் படங்களை தான் வந்து நிறையா பார்த்தேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பாக்யராஜ் சார்ட்டே நான் இதை சொன்னேன். ஏன்னா பார்ட் 1 ஆக்சுவலாக ரிலீஸுக்கு முன்னாடி திடீர்னு வந்து ரைட்டர் யூனியன்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. இது மாதிரி வந்து ஒரு மெம்பர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவரும் ஒரு ரெஸ்லிங் ஸ்டோரி ஒன்று வச்சுருக்கதா சொன்னாங்க, அதனால் உங்கள் ஸ்டோரி என்னென்னு அனுப்புங்க, அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் அனுப்பி வச்சேன். அப்புறம் பார்த்துட்டு பாக்யராஜ் சார் கூப்பிட்டாங்க. சார் இது வந்து என்னோடய படம் மாதிரி இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அது நீங்கள் ஒருத்தர் தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்தவர் நின்று பார்த்தாரு. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 2 எடுக்கணுன்ற ஐடியா இல்லை, இன்னொன்று கதை முடிஞ்சு போச்சே அப்படின்ற மூடில் நான் அடுத்த கதைக்கு போயிட்டேன். 2 பற்றி யோசிக்கவே இல்லை. காமெடி எப்போவுமே ஒரு சேலஞ்சு தான். ஏன்னா வந்து நமக்கு காமெடியாக தெரிகிறது இன்னொருத்தருக்கு தெரியாது. நம்ம சிரிக்கிறதுக்கு இன்னொருத்தர் சிரிக்க மாட்டாங்க. சுந்தர்சி சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, கிரி படத்தில் அந்த அக்கா காமெடி அது எல்லாம் எடுத்தாச்சு, எடுத்து முடிச்சும் வந்து ஏதோ ஒன்று குறையுது. அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டு வேறு ஆர்டிஸ்ட்டோட வாய்ஸை வச்சு தான், அவருக்கு நெல்லை சிவான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அவரோட வாய்ஸை வச்சு தான் வந்து எடுத்தோம். அது எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த காமெடியே ஒர்க் ஆச்சு. எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு, எல்லோரும் டான்ஸ் ஆடுற பாட்டு அப்படிங்கும்போது அப்படி போடு வந்து அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். அது இன்றைக்கி எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அந்த பாட்டு சீக்வன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருச்சு. பார்ட் 1 ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அது என்ன கருணாஸ் கேரக்டர் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு. ஏன் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, இல்லை அவர் திருந்துற மாதிரி காமிச்சிருக்கலாம், இல்லை வந்து அவர் அந்த அத்தை கேரக்டர் ஒரு அறையாவது அரைஞ்சிருக்கலாம், ஓகே இப்படிலாம் வந்து கென்னு வச்சு அடுத்த படம் பண்ண போறீங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. எந்த அளவுக்கு அது உண்மை? ஆக்சுவலாக தான் இப்போ கருணாஸ் அண்ணன் வந்து என்கிட்ட வந்து ஆக்சுவலாக ஷூட்டப்போயே சொன்னாங்க, அது மாதிரி கண்ணுக்கு வந்து ஒரு படம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார் வணக்கம். செல்லா ஐயாவு சார். வணக்கம். டைரக்டர் ஆஃப் கட்டாகுஸ்தி 2 இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சார் ரொம்ப நல்லா இருக்கேன். மொதல் கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது வந்து என்னென்னா, இன்டர்வியூவே ஏன் கொடுக்க மாட்டீங்க? நான் வந்து கட்டாகுஸ்திலையும் பார்த்துட்டேன், கொடுத்ததில்லை. நீங்கள் 2க்குமே பிஃபோர் ரிலீஸ் கொடுத்ததில்ல. ஏன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டு வந்து அந்த ப்ரொமோஷன்லாம் முக்கியம் இல்லை கொடுக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. 2 படத்துக்குமே வந்து ரிலீஸ் டேட்டு திடீர்னு பிளான் பண்ணிட்டோம். கட்டாகுஸ்திக்கும் சரி, கட்டாகுஸ்தி 2க்கும் ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போக வேண்டியதாக போச்சு. அந்த டைட்டாக வந்து படத்தை எப்படியாவது அந்த டைமுக்குள்ளே எல்லா வேலையும் முடித்து ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த ப்ரெஷரில் லாஸ்ட் மினிட் வரைக்குமே வந்து எடிட்டிங், அந்த ரீரெக்கார்டிங், மிக்சிங்னு உங்களுக்கு தெரியும், அந்த வேலைகள் போய்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த இன்டர்வியூ கொடுக்குறதுக்கான டைமே அமையலை. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எப்பயுமே வந்து டேரக்டருக்கு அந்த அவார்டு இதெல்லாம் தாண்டி தேட்டரில் அந்த கைத்தட்டல் தான் ரொம்ப முக்கியம். ஆமாம். காமெடியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து படத்தில் ஒரு 2.5 மணி நேரத்தில் நிறைய இடங்கள் அந்த ஹியூமரை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே வருவீங்க. ஆனால் கைத்தட்டல் தான் அதுக்கான கிடைக்கிற ஒரு பரிசு. நம்ம வச்சது ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையான்னு. ஆமாம். ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணுறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துலேயும் சரி, ஒரு டேரக்டர் அதை க்ரியேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்? காமெடி எப்போவுமே ஒரு சேலஞ்சு தான். ஏன்னா வந்து நமக்கு காமெடியாக தெரிகிறது இன்னொருத்தருக்கு தெரியாது. நம்ம சிரிக்கிறதுக்கு இன்னொருத்தர் சிரிக்க மாட்டாங்க. இது இவ்வளவு தானா அப்படின்ற மாதிரி தோணும். டைலாக்ஸுங்கிறது, காமெடி டைலாக் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து 2 டைலாக் எக்ஸ்ட்ரா போனாலுமே காமெடி டைல்யூட் ஆகிடும். அப்புறம் அதை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் முக்கியம். நம்ம சிரிப்போம், எழுதுவோம், ஷூட் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே பண்ணுவோம். ஆனால் பார்க்கும்போது தேட்டரில் அப்படியே நிசப்தமாக அமைதியாக இருக்கும். ஏன்னா காமெடி ஒர்க் ஆகாமல், நம்ம நினச்சி பெரிய காமெடின்னு நினச்சி ஒன்று பண்ணியிருப்போம், தேட்டரில் ஒர்க் ஆகாமல் போகும்போது பெரிய பெயினாக இருக்கும். அதனால் காமெடின்றது வந்து பல கட்டங்களை தாண்டி கரெக்டாக வந்து சேரணும். ஆக்சுவலாக சுந்தர்சி சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, கிரி படத்தில் அந்த அக்கா காமெடி மறுநாள் காலையில் வந்து ஒருத்தர் வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே வந்து கேட்பார், இது மாதிரி அக்கா வச்சு முக்கியமான விஷயம் பேசணும், அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினியாமே அப்படின்னு கேட்பார்ல. ஆக்சுவலாக இது வந்து காலையிலே வேலை மெனக்கட்டு வந்து விசாரிக்கிற விஷயமானு ஒரு டென்ஷன் ஆவார்ல. ஆக்சுவலாக அதை பற்றி அழகாக சொல்லியிருப்பார் சார். எப்படின்னா வந்து அது எல்லாம் எடுத்தாச்சு, எடுத்து முடிச்சும் வந்து ஏதோ ஒன்று குறையுது, திருப்தியாக வரல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டு வேறு
வேறு ஆர்டிஸ்ட்டோட வாய்ஸை வச்சு தான் அவருக்கு நெல்லை சிவான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அவரோட வாய்ஸை வச்சு தான் வந்து எடுத்தோம். அது எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த காமெடியே ஒர்க் ஆச்சு அப்படின்னு சார் சொல்லுவார். ஓகே. அதனால் காமெடின்றதை பொறுத்தளவில் எங்கே வேணாலும் வந்து அது வந்து மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அது கரெக்டாக வந்து எந்த இடத்துலையும் மிஸ் ஆகிடாமல் கொண்டு வந்து தேட்டரில் சேர்க்குறது பெரிய ரிஸ்க் தான். அது இது வந்து என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா சார்? என்ஹான்ஸ்னால் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போது சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி ஒர்க் ஆகாமே போயிடும். ஆனால் அதுக்கு வந்து அந்த நெல்லை சிவா அவர் வந்து வாய்ஸ் கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்குல்ல. ஆமாம், அது வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பேப்பரில் எடுக்கிறீங்க, ஸ்க்ரீனில் வந்துருச்சு, ஓகே காமெடி ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு இல்லாமல், இல்லை டப்பிங் வேற ஒருத்தர் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இருக்குல்ல. ஆமாம். அது உங்கள் படத்துலேயும் நடக்கும்ல சார்? அதான் அது நிறைய ஆக்சுவலாக சுச்சுவேஷனை பொறுத்து அது நம்ம அந்த நேரத்தில் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாருக்குமே நடக்கக்கூடியது தான் அது. அதை கடைசி வரைக்கும் எங்கேயுமே மிஸ் ஆகிடாமல் கொண்டு வந்து ஸ்க்ரீனில் சேர்த்தரணும். சேர்க்கும்போது அது ஆடியன்ஸும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு காமெடி ஒர்க் ஆச்சுன்ற அந்த ஒரு ஃபீலே கிடைக்கும். இல்லைனா அது வந்து நம்ம தான் நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அங்கே கட்டாகுஸ்தி 2ல் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் எவ்வளோ தூரம் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு? படமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் இருக்குது? இப்போது கிட்டத்தட்ட 3வது வாரத்தில். ஆமாம், 3வது வாரம் போகுது, ரொம்ப நல்லா போகுது. ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷன் சைடில், தேட்டர் சைடில் நேற்று கூட எல்லாருமே சொன்னாங்க. இந்த வாரமும் தேட்டர்ஸ் வந்து நிறைய இடங்களில் குறைக்கல. ஊர் சைட்லாம் வந்து அது போட்ட தேட்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து அப்படியே போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஃபேமிலி இந்த வாரமும் வந்து ஆக்சுவலாக இந்த புக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குனாங்க இந்த சாட்டர்டே சண்டேக்கு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காமெடியை பொறுத்தளவில் நிறைய இடங்கள் வந்து இந்தந்த இடம்லாம் இப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். அது எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு இந்த படத்தில். அதுலேயும் குறிப்பாக வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கருணா சார் போர்ஷன்ஸு, அப்புறம் அந்த அப்படி போடு சாங் சீக்வன்ஸு, அது போக வந்து கோர்ட்டு சீக்வன்ஸு, கிளைமாக்ஸு, யோகி பாபு அண்ணன் சீக்வன்ஸு, இப்படின்னு எல்லாமே வந்து இப்படி வரணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். அது எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. ஓகே. இப்போ நம்ம காமெடி பற்றின ஒரு விஷயங்கள் பேசலாம் சார். எனக்கு என்னென்னா சார், வெறும் பாடி லாங்குவேஜில் காமெடியை கொடுக்குறது ஒரு விதம், டயலாக் இல்லாமல் டான்ஸ் ஆடுறது ஒரு விதம். இப்போ நான் அந்த கோர்ட் ரூம்லேயே எடுத்துக்கிறேன். கருணா சார் வந்து ஒரு இடத்துல அவரை கை காட்டும் போது அவர் ஏஞ்சி நின்று அவர் ஒரு சிரிப்பு தான் சிரிப்பார். அது ஒரு ஹியூமர். ஆமாம். அப்படி போட்டு சாங்கில் கருணாஸ் டான்ஸ் ஆட வச்சதில் ஒரு ஹியூமர். இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எழுத்துக்களாவோ டயலாகாவோ எங்களுக்கு எதுவுமே ப்ரெசென்ட் பண்ணல. வெறும் அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அப்புறம் அந்த ஒரு டான்ஸில் கொண்டு வரீங்கல்ல, இது வந்து ரொம்ப கஷ்டமாக சார் கிராக் பண்ணுறது? ஆமாம். இது டயலாகோ இல்லை எக்ஸ்ப்ரெஷன்ஸோ எந்த இடத்துல இது ஒர்க் ஆகும், இது போதும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறது இருக்குல்ல, அப்படி தான். அது ஒரு சில நேரங்களில் ஒர்க் ஆகாமல் போகும், கம்மியாகவும் ஆகும். ஆனால் அதை வந்து நம்ம கெஸ் பண்ணி வைக்கிறது தான். அது வந்து நம்ம பிளான் பண்ண முடியாது. ஒரு சில நேரங்களில் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டில் டெவலப் ஆகும் அந்த மாதிரி. அதனால் இதுதான் வரையறை அப்படின்னு கிடையாது. உங்களுடைய படங்கள் பார்க்கும்போது பாக்யராஜ் சாரோட சாயல் நிறைய இடங்களில் தெரியுது. அவர் எவ்வளோ தூரம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு? அவரோட படங்கள் உங்களை எந்த அளவுக்கு வந்து மோல்ட் பண்ணியிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சாரோட படங்கள் வந்து எப்போ போட்டாலும் ஃபுல்லாகவே உட்காந்து பார்ப்பேன். ஆக்சுவலாக இப்போ கட்டாகுஸ்தி பண்ணும்போதும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப்பு, அவங்க பிரிகிறது, கடைசியில் சேர்றது அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து எழுதின உடனே நான் பாக்யராஜ் சார் படங்களை தான் வந்து நிறையா பார்த்தேன். ஓகே. ஆக்சுவலாக வந்து அவர் எப்படி அதை ட்ரீட் பண்ணியிருக்காரு, எப்படி எடுத்திருக்காரு அப்படின்ற இதில் முந்தானம் முடிச்சு, மௌன கீதங்கள், இது நம்மாள், இந்த மாதிரி அவரோட, ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதைனாலே பாக்யராஜ் சார் தான். அது அவர் விதவிதமாக வேறு டைப்பில் நிறைய சொல்லிட்டார். அதை வந்து அவர் பேட்டர்னில் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதில் வந்து என்னென்னா ஹியூமராகவும் இருக்கும், மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பாக்யராஜ் சார்ட்டே நான் இதை சொன்னேன். ஏன்னா பார்ட் 1 ஆக்சுவலாக ரிலீஸுக்கு முன்னாடி திடீர்னு வந்து ரைட்டர் யூனியன்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. இது மாதிரி வந்து ஒரு மெம்பர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவரும் ஒரு ரெஸ்லிங் ஸ்டோரி ஒன்று வச்சுருக்கதா சொன்னாங்க, அதனால் உங்கள் ஸ்டோரி என்னென்னு அனுப்புங்க, அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் அனுப்பி வச்சேன். அப்புறம் பார்த்துட்டு பாக்யராஜ் சார் கூப்பிட்டு வந்து, இல்லை அந்த ஸ்டோரிக்கு இந்த ஸ்டோரிக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் படத்தை ஒரு தடவை காமிச்சிருங்க, ஏன்னா வந்து படம் என்னவா வந்திருக்குன்னு பார்க்கணும், நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே நான் கொண்டு போயிருந்த லேப்டாப்லேயே வந்து படத்தை அவருக்கு போட்டு காமிச்சோம். போட்டு காமிக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் இது வந்து என்னோடய படம் மாதிரி இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா அது நீங்கள் ஒருத்தர் தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்தவர் நிமித்து பார்த்துட்டு அப்புறம் அப்படியே படத்தை, ஆக்சுவலாக ஒரு 2.5 மணி நேரம் படத்தை ஒரு 1 ஹவரில்
ஓட்டி பார்த்தாரு. ஏன்னா கதை ஃப்ளோவுக்காக தான், இது என்ன அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக. அதை பிகினிங்கு அப்புறம் அங்கங்கே நிறுத்தி பார்த்தாரு. அதிலே அவருக்கு கதை புரிஞ்சுது, லைட்டாக சிரித்தார். அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு, ஓகே ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புங்கன்னு அனுப்பி வச்சார். அதுதான் என்னென்னா அவர்கிட்ட நான் சொன்னது தான். ஏன்னா அது பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ பார்ட் 2 பார்த்துட்டும் நிறைய பேர் வந்து பாக்கியராஜ் சார் படம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது காரணம் என்னென்னா அவர் படங்கள் நிறைய எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அவரோட கேரக்டரு, அவரோட டைலாக்ஸு, டெலிவரி அப்படின்னு. அந்த ஹீரோ கேரக்டர் கூட ஆக்சுவலாக நான் வந்து விஷ்ணு சார்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், இது வந்து உங்கள் கேரக்டருங்கிறது ஒரு ஹீரோயிசமாக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, மாசாலாம் தெரிய வேணாம், ஒரு பாக்கியராஜ் சார் மாதிரி அந்த ஒரு மூடில் தான் இருக்கணும், அந்த டைப்பில் தான் பண்ணணும்னு சொல்லி பிகினிங்லேயே சொல்லியிருக்கேன். அதனால் அவர் படமாக தெரிகிறது ஆப்வியஸாக தெரியும். தெரிஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். நாட்டு சக்கரெல்லாம் தெரிஞ்சுது சார் எங்களுக்கு. நாட்டு சக்கரை போடும்போதே ஓகே அப்படின்ற அதனால தான் கேட்டேன். பார்ட் 2 வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து தொடர்றதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா பார்ட் 1 ஓரளவுக்கு ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த நேமை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட வேணாம். நம்ம லைஃப் டைமில் நம்மளுடைய ஃபிலிமோகிராஃபியில் எப்போனாலும் அந்த பேர் வந்து நம்மளை வந்து காப்பாற்றும். 2 எடுத்து ஸ்பாயில் பண்ணிட வேண்டாம் அப்படின்றத நிறைய பேர் சஜஷனாகவும் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னென்னா, இப்போ கட்டா குஸ்தி எடுத்துட்டாரு, கட்டா குஸ்தி 2 எடுங்க சார் அப்படின்னு ஒரு ஆசைக்காக சொல்லிவிடுவாங்க. ஆனால் டேரக்டருக்கு தான் வந்து இல்லை நான் வந்து அடுத்தது நான் ஜெயிப்பேனான்றது எனக்கு டவுட்னா அது ஒரு யாராலையுமே கணிக்க முடியாதுல்ல சார். வெற்றி தோல்வி நம்ம கையிலே இல்லைல்ல. அதனால் கேட்குறேன், அந்த ஒரு பயம் இருந்ததா, இல்லை எப்படி இதை 2 எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா? ஃபஸ்ட்டு 2 எடுக்கணுன்ற ஐடியா இல்லை. இன்னொன்று கதை முடிஞ்சு போச்சே அப்படின்ற மூடில் நான் அடுத்த கதைக்கு போயிட்டேன். 2 பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸு, ஆடியன்ஸ் வந்து கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் வந்து என்னென்னா, விஷ்ணு சார் தான் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி சொன்னார், இது மாதிரி பார்ட் 2 இது பண்ணலாமா, ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், படம் தான் கதை முடிஞ்சு போச்சு சார், இனிமேல் எப்படி பார்ட் 2 பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். இல்லை யோசிங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு யோசித்தேன். எப்போவுமே எனக்கு ஏதாவது அவர் இது மாதிரி பண்ணுங்கள், இது மாதிரி செய்யுங்கன்னு ஏதாவது புஷ் பண்ணுவார். அப்போது பார்ட் 2க்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்னு உட்காந்து யோசிக்கும்போது, அப்போது என்னென்னா வந்து சரி, அந்த நம்ம பார்ட் 1ஓட கிளைமாக்ஸ் வந்து ஒரு ஓப்பன் எண்டு மாதிரி தான் முடிச்சிருப்போம். ஏன்னா அவன் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட ப்ராமிஸ் பண்ணுவான், குழந்தை மேலே சத்தியம், நீ உன்னை பெரிய சாம்பியன் ஆக்குவேன் அப்படின்னு. அப்போது அவன் ஆக்குனானா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை வச்சு பார்ட் 2 எடுத்தான்னா அப்படின்னு தோணுச்சு. பார்ட் 2 எடுத்தோம்னா அப்போ ஹீரோ அதில் என்னவாக இருந்தான், அதில் வந்து ஓகே மனசு மாறிட்டான். மேல் சாவனிஸ்டாக இருந்த ஒரு ஹீரோ எண்டில் சேஞ்ச் ஓவர் ஆகி திருந்திட்டான். அதான் வந்து ப்ராமிஸ்லாம் பண்ணுறான். இப்போ திருந்தினவன் இப்போ என்னவாக இருப்பான் அப்படின்னு ஒன்று தோணுச்சு. இப்போது அவங்களுக்கு குழந்தை பிறந்து நம்ம அதிலே காமிச்சிட்டோம். அவன் வந்து ஸ்டேடியத்தில் அங்கே கேலரியில் உட்காந்து அவளை என்கரேஜ் பண்ணுவான். அப்போ அந்த குழந்தைங்கிறது இப்போ எத்தனை வயசு, இப்படி ஆரம்பித்தது தான் பார்ட் 2. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், பார்ட் 1 பேருக்கு பண்ணக்கூடாது சார், பேருக்கு பண்ணி அப்புறம் அது சரியாக வரல அப்படின்னா இதாகிடும் அப்படின்னப்ப அவர் சொன்னார், இல்லை நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நமக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஷூட் போகலாம், அது வரைக்கும் நம்ம அனௌன்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு 6 மாதம் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பிடிச்சி அப்புறம் தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற பயங்கிறது இருந்துச்சு. ஏன்னா பார்ட் 1 வந்து பார்த்துட்டு பார்ட் 2 வர்றவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது. அதுதான் எனக்கு இருந்த ஒரே இது விஷயம். நான் பார்ட் 2 வந்து அதை விட ஜாஸ்தியாக ரசிக்கணும், இல்லைனாலும் அந்த அளவுக்காவது இருக்குதுன்னு சொல்லிடணும், அதை விட மோசம்னு சொல்லிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே ஹீரோ வந்து வேஷ்டியோடு வராரு, அது கலர் வேஷ்டி. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் இல்லை. இப்போ பொதுவாக நிறைய பசங்க அப்படி தானே இருக்காங்க. ஆக்சுவலாக பார்ட் 1லேயே வந்து ஹீரோ ஊர்க்காரனாக காமிச்சிருப்போம். அதுலேயுமே ஹீரோ வேஷ்டி சட்டையில் தான் இருப்பாப்புல. அந்த ஒரு கனெக்ஷனுக்காக தான் இங்கே பார்ட் 2 வந்தோடனே வேஷ்டி கொடுத்தது. இன்னொன்று ஹவுஸ் ஹஸ்பண்டாக காமிக்கிறோம், பேண்ட் ஷர்ட்டுன்னு கொடுத்தா கொஞ்சம் அந்த கேரக்டருக்கு அந்நியமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து அவன் வேஷ்டி சட்டையிலே இருக்கட்டும், ஏன்னா மறுபடியும் செகண்ட் ஹாஃபில் ஊருக்கு போயிடுவான் அந்த கேரக்டரு. ஊருக்கு போயிருக்கும்போது அதனால் வேஷ்டிலே ஃபுல்லாக இருக்கட்டும், அது பார்ட் 1க்கான ஒரு கனெக்ஷனாகவும் இருக்குன்றதுக்காக தான், மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லை. அந்த குட்டி பொண்ணு எங்கே கண்டுபிடிச்சிங்க? குட்டி பொண்ணு ஆக்சுவலாக இந்த கதைக்கு கதை எழுதும் போதே குட்டி பொண்ணு தான் மெயின் கேரக்டர் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்போ பாப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு தேடும்போது அப்போது ஹிந்தியில் பேபி ஜான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பேபி ஜான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த பாப்பா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் வந்து டார்லிங்னு என் ஃப்ரெண்டு, அவர் சொன்னாப்புல இது வந்து இங்கே தமிழ் பொண்ணு தான் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் அதை விசாரித்து அந்த பாப்பாவோட நம்பர் வாங்கி பேசும்போது அவங்க அப்பா ஒரு நாள் வந்து பாப்பாவை அழைச்சிட்டு ஆஃபீஸ் வந்தார். ஏன்னா பாப்பாவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, இது பண்ணால் இது ரொம்ப நல்லாயிருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அது பேசுகிற விதம் அப்படி இப்படின்னு அப்போவே எனக்கு மைண்டில் இந்த பாப்பா தான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அது பேசி 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 அவங்களுக்கு புரிய வச்சு கதையை இந்த விஷயத்தெல்லாம் இது பண்ணி அப்படி தான் உள்ளே கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து விஷ்ணு சாரையும் அழைச்சி பாப்பாவை காமிச்சேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரும் பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டார், இது ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த பாப்பாவை வச்சே போயிடலாம் அப்படின்னு. அது பாப்பா ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப நல்ல நாலேஜு, செம்ம ஷார்ப்பாக இருக்கும். அதுவே வந்து ஆக்சுவலாக டயலாக்லாம் வந்து முன்னாடியே அனுப்பிடுவோம், நல்லா மெமரைஸ் பண்ணிட்டு வரோம். பாப்பானால் ஒரு நாளும் லேட் ஆகாது. ஈவினிங் நைட்டு எப்போ வரையும் வந்து இருந்தாலும் நடித்து கொடுத்துட்டு தான் போகும். மறுநாள் காலையில் சீக்கிரம் வர சொன்னாலும் பாப்பா வந்துடும். சம்டைம்ஸ் வந்து ஈவினிங்கில் டயர்டில் வந்து ஆக்சுவலாக தூங்கிடும். தூங்கினாலும் ஒரு 10 மினிட்ஸில் டக்குன்னு கண்ணு முழிச்சு ஓகே ரெடி டைரக்ட் போகலாம் அப்படின்றோம். அந்த மாதிரி பாப்பா. அதே மாதிரி டான்ஸும் வந்து கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு வரும்போது டான்ஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. அது சொன்னோன்னே அதுவே வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஷெட்யூல் பிரேக்கில் மாஸ்டரை வச்சு கற்றுக்கிட்டு அடுத்த ஷெட்யூல்லாம் ஒரே டேக்கில் ஆடி யூனிட்டே அசத்திருச்சு. பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு சீன்லேயுமே ரொம்ப நுணுக்கமாக கேட்டு இப்படி பண்ணவா அப்படி பண்ணவா அப்படிலாம் கேட்கும். கொஞ்சம் இது நான் வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்கும். நான் இல்லை இது போதும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம். அவங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். அவங்க அப்பா கூடவே இருப்பார். அவங்க அப்பாட்ட நான் சொல்லிவிடுவேன் இப்படி வேணும்னு. அவங்க அப்பாவும் அதே மாதிரி ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதில் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம படங்கிறது இத்தனை நாளில் முடிக்கணும். இவ்வளோ காம்பினேஷன் ஆர்டிஸ்ட்டு பாப்பாவோட தான் எல்லா சீனும் இருக்கும் எல்லாருக்குமே. அதனால் அது ஒரு பிகினிங்கில் ஒரு பயம் இருந்துச்சு, பாப்பா வந்து சரியாக நடிக்கலை, டைலாக் பேசலைன்னா டைம் இழுத்துருமே அப்படின்னு. ஆனால் அது வந்து ஒரு நாளும் இல்லை. பாப்பா ரொம்ப ஈஸியாக அழகாக தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு எல்லாரையும். விஷ்ணு சார்கிட்ட பேசும்போது அவர் ஒன்று சொன்னார், அவருடைய எல்லா படங்கள்லையுமே அவரை எந்த அளவுக்கு பேசப்படுதோ அந்த மாதிரி அந்த படத்தோடைய ஆன்டகனிஸ்ட்டோ இல்லை யாரோ ஒருத்தவங்களை பற்றி அதிகமாக இப்போ கட்டா குஸ்தி வரும்போது இவர் எந்த அளவுக்கு பேசினாங்களோ அந்த மாதிரியே வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களோட கேரக்டரை சூப்பராக பேசினாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம்பா அப்படின்றதே நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இது ஒரு விதத்தில் நல்ல ஒரு விஷயம். அவருமே சொன்னார், எனக்கு இது தப்பாலாம் தெரியல, எனக்கு படத்துக்கு தேவைன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ராட்சசன்லையும் அதே மாதிரி தான். அவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு பேசோ அதை விட வந்து அந்த படத்தில் அந்த வில்லனோட கேரக்டர் வந்து பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து ஒரு கான்ஷியஸாக நீங்கள் உங்களை நம்பி ஒருத்தர் வராரு, இல்லை நம்ம ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம எழுதணும் அப்படின்றது இருக்குமா, இல்லை நானுமே வந்து கதைக்கு என்ன தேவை அதுதான் எழுதுவேன், ஹீரோ நம்மளை நம்பி வரான்றதுக்காக அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுதுறது, அவருக்கு அந்த ஹீரோயிசத்தை கூட்டுறது. ஏன்னா எந்த இடத்துலையுமே அவருக்கு ஒரு இன்ட்ரோ சீனே வைக்கல. ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு வந்து அவங்க ஒருத்தவங்கள ஜெயிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஷாட் வச்சு நீங்கள் வந்து இன்ட்ரோ சீன் கொடுக்குறீங்க. இவருக்கு வந்து நார்மலாக அந்த குடத்தை வச்சுட்டு தண்ணி பிடிக்க வர்றாரு. இதுதான். ஸோ அந்த மாதிரி பெருசாக நீங்கள் எதுவும் பண்ணல, அதனால் கேட்குறேன். இல்லை அது ஆக்சுவலாக கட்டா குஸ்தி லைன் ஆரம்பத்தில் இப்போ அவருக்காக ஒரு கதை அப்படின்னு பண்ணல. இந்த மாதிரி ஒரு லைன் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னேன். அது கேட்டோன்னே அவர் பிடிச்சி போய் நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்போ சொல்லும்போதே அது ஹீரோயின் மேலே, ஹீரோயின் இப்படிப்பட்டவ, அவளை யாருன்னு தெரியாமல் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், இப்படி தான் அந்த லைனுங்கிறது இருக்குது. அதனால் அவர் அதை கேட்டு தான் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அது கிட்டத்தட்ட ஆனால் வந்து ரொம்ப ஹீரோயின் மேலேயே ரொம்ப போயிடாது. கதையாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஹீரோயின் இப்படிப்பட்டவ, ஹீரோ வந்து ஆனால் வேறு மாதிரி பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்றான். இவன் லைஃபுக்குள்ளே அவள் வர்றா, வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது இப்படின்னு முழுக்க அது ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக அப்படி தான் போகும். அது ஹீரோயின் கதையாகவே போகாது. அப்படி தான் பார்ட்டும் வந்து இப்போ மாறின ஹீரோ வந்து என்னவாக இருக்கான், அவன் வந்து அவளுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கான், அப்போது என்ன பிரச்சனை வந்துச்சு ரெண்டு பேருக்கும், எப்படி பிரிஞ்சாங்க, எப்படி சேர்ந்தாங்க. இது முழுக்க வந்து ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கிறதுனால ஹீரோ சென்ட்ரிக் ஹீரோயின் சென்ட்ரிக் அப்படின்னு அப்படி பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. இது முழுக்க ஒரு ஃபேமிலி படமாக, அதில் ஹீரோவுக்கும் தெரியும் நமக்கு ஈக்குவல் ஸ்பேஸு, அவங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியும். தெரிஞ்சு தான் அவர் பண்ணது, ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே. அப்படி ஒரு சாங், அதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி அந்த பாட்டை சூஸ் பண்ணீங்க? இதுக்கு யார்ட்டையாவது பெர்மிஷன் வாங்கினீங்களா? பெர்மிஷன் வந்து ரைட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக வாங்கியாச்சு. ஆக்சுவலாக அது ஷூட் பண்ணதே செப்டம்பர் மாதம் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்போவே அதுக்கான ரைட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் பேசி பர்மிஷன் வாங்கிட்டோம். எப்படின்னா வந்து குழந்தை வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் ஒரு டான்ஸ் ஆடணும். அந்த பாட்டை வந்து பின்னாடி அவளை வந்து கனெக்ட் பண்ணி அவள் மைண்டை மாற்றுறதுக்கு அதே பாட்டை வந்து அந்த மிஸ் வந்து ப்ளே பண்ணி ஒரு விஷயம் பண்ணணும். அங்கே அவள் மைண்டு சேஞ்ச் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டோம். அதனால் அதுக்கு என்ன பாட்டு கரெக்டாக இருக்கும், ஆக்சுவலாக அங்கேயும் ஒர்க் ஆகணும் இங்கேயும் ஒர்க் ஆகணும். அதுக்கு என்ன பாட்டு அப்படிங்கும்போது எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டாக இருக்கணும். அது இன்னொன்று செகண்ட் ஹாஃபில் வர்ற அந்த பிளேஸ்மெண்ட்டும் வந்து பெருசாக ஒர்க் ஆகணும்.
இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு, ஒரு எல்லோரும் டான்ஸ் ஆடுற பாட்டு அப்படிங்கும்போது அப்படி போடு வந்து அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், விஷ்ணு சார்கிட்ட. அவரும் வந்து ஆமாம்மா நல்லாயிருக்கும், அதே கேட்டு வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு அப்போவே ஆடியோ கம்பெனியில் அங்கே பேசி அதுக்கான ரைட்ஸை வாங்கி தான் ஷூட் பண்ணோம். அது இன்றைக்கி எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அந்த பாட்டு சீக்வன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருச்சு. கருணா சார் ஆட வச்சுருந்தீங்க? ஆமாம், கருணா சார் ஆட வைக்கிறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேல் நான் ஆடி என்ன தம்பி பண்ண போகிறேன் அப்படின்னு தான் கேட்டார். இல்லைண்ணே நீங்கள் ஆடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப்பெல்லாம் போட வச்சு நான் என்ன ஆடி என்ன அவார்டாக வாங்க போகிறேன்னாரு. இன்னொன்று லிஸி ஆண்டனி அவங்களுடைய அந்த ஆர்க் செம்மையாக இருந்துச்சு. முதல் பாகத்துலேயும் சரி, 2வது பாகத்தில் பாதி வரைக்குமே அவங்களுடைய கேரக்டர் வந்து பெருசாக ஓகே, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு அவ்வளோதான் தெரியும். இதில் தான் இவங்க வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ன்றதை ஒரு இடத்துல நீங்கள் ரிவீல் பண்ணுறதும் சரி. ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா எண்டில் சொல்லியிருப்போம், ஹீரோட்ட ஃபஸ்ட் பார்ட் எண்டில் சொல்லியிருப்பாங்க இது மாதிரி பிஏ இங்கிலீஷ்னோடனே ஹீரோ ஷாக் ஆவார். கருணா சாருக்கு தான் தெரியாது, அதாவது ஹஸ்பண்ட் கேரக்டருக்கு தான் தெரியாது அப்படின்னு முடிச்சிருப்போம். அப்போ என்னென்னா பார்ட் 1 ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அது என்ன கருணாஸ் கேரக்டர் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு. ஏன் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, இல்லை அவர் திருந்துற மாதிரி காமிச்சிருக்கலாம், இல்லை வந்து அவர் அந்த அத்தை கேரக்டர் ஒரு அறையாவது அரைஞ்சிருக்கலாம். ஓகே, இப்படிலாம் வந்து ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு மேல் அவ்வளோ தூரம் படம் ஃபுல்லாக ஒன்று பேசினார் பண்ணார், எதுவுமே அவருக்கு நடக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை எல்லா கேரக்டரும் திருந்துறது கிடையாது, சில பேர் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க, அதனால் அந்த கேரக்டர் அப்படியே விட்டோம். ஹீரோ கேரக்டர் திருந்துற மாதிரி காமிச்சது போதும், அவரும் திருந்தினா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க கேட்டதை வச்சு என்னென்னா பார்ட் 2 பண்ணும்போது எனக்கு என்னென்னா இந்த கேள்விகள் இருக்குல்ல, சரி இந்த பார்ட் 2ல் அதுக்கான ஒரு க்ளோஸரை கொடுத்துருவோம், அதுக்கு ஒரு பே ஆஃப் மாதிரி ரிவெஞ்ச் மாதிரி இங்கே வந்து அத்தையோட ரைஸு அவரோட ஃபால் அப்படின்னு காமிச்சோம் அப்படின்னா ஆடியன்ஸுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் உங்களுக்கு வந்து அவங்க வந்து பிரசிடெண்ட் ஆகிறது இந்த மாதிரி காமிச்சது. அது பெருசாகவே ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா அது பார்ட் 1ஓட கேரக்டர் மோடுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் சினிமா அண்ட் உங்களுடைய பயணம் எங்கே ஆரம்பிச்சது ஆக்சுவலாக சினிமா வரதுக்கு முன்னாடி? இல்லை, நான் ஆக்சுவலாக ஃபிசியோ படிச்சிருக்கேன். படித்து முடிச்சுட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சினிமா ஆசைங்கிறது ஒரு சைடு விடவே இல்லை. படிக்கிற டைம்லேயே வந்து இந்த சென்னை தானே? இல்லை, நான் பட்டுக்கோட்டை. சரி. பட்டுக்கோட்டை பக்கத்தில் வெங்கரை ஊரணிபுரம்னு நம்ம ஊர், அங்கே தான். ஆமாம், இங்கே சென்னையில் படிச்சுட்டு ஆக்சுவலாக வந்து சரி ஊருக்கு போயிடலாம்னு நினைக்கும் போது இந்த சினிமா ஆசை விடலை. அப்போது இந்த கவிதை சிறுகதை அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ எழுதுறது. நமக்கு எழுதி வெளியிலலாம் அனுப்பலை, நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதும்போது அவங்க நல்லா இருக்கும்பாங்க, அது ஒரு ஆசை. சரி நல்லா தான் எழுதுகிறோம் அப்படின்னு நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு நம்பிக்கை தான், அந்த ஒரு குருட்டு நம்பிக்கை தான் சினிமாவுக்கு வர தூண்டுதலாக இருந்துச்சு. யார்கிட்ட போய் ஜாயின் பண்ணீங்க? ஆக்சுவலாக அப்போ நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆர்டி ராஜசேகர் சார், கேமராமேன் சார், அவரோட அறிமுகம் கிடச்சிது. ஆக்சுவலாக அவர்கிட்ட சொல்லி அவர் மூலமாக வந்து டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சாரை பார்த்தேன். ஏ வெங்கடேஷ் சாரை பார்த்து இது மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஏதாவது எழுதியிருக்கீங்களா காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன், காமிச்சேன். அதை படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் என்னை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டார். ஓகே, அசிஸ்டண்ட்டாக சேர்த்துட்டு அவர்கிட்ட வந்து ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ணேன். அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் எழில் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். எழில் சார்கிட்ட வந்து தேசிங்க ராஜா, வெள்ளக்காரதுரை, வேலனந்துட்டா வெள்ளக்காரன் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணேன். அந்த வேலனந்துட்டா வெள்ளக்காரன் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு விஷ்ணு விஷால் சார் பழக்கம். ஓகே. அப்போ அவர் கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான் சிலுக்குவார்பட்டி சிங்கம். அது சும்மா கேட்டிருக்க மாட்டார்ல, நீங்கள் அதில் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்குன்னு தனித்துவமாக செஞ்சுருந்துருப்பீங்க. வேலனந்துட்டா வெள்ளக்காரன். ஆமாம், வேலனந்துட்டா வெள்ளக்காரன் ஸ்டோரி நான் தான் எழுதுனது. அப்புறம் நான் தான் அவருக்கு வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறது, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு தான் அவர் வந்து கூப்பிட்டு கதை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஒரு கதை சொன்னேன் அவருக்கு. அப்போ அவர் வந்து இல்லை அது கொஞ்சம் ஆக்ஷன் நிறைய இருக்குது, வேறு மாதிரி இந்த மாதிரி மீட்டரில் காமெடியாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு லைன் இருந்துச்சு, அதை டெவலப் பண்ணி சொன்னது தான் சிலுக்குவார்பட்டி சிங்கம். அது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பண்ணது தான் அது மொதல் படம். சார், ஆக்சுவலாக உங்களை பற்றின சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது ஆழ்வார் படம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு போட்டிருக்கு, அது ஆனால் அது செல்லான்னு போட்டிருக்கு. இல்லை சார், அது வந்து என்னென்னா ஆக்சுவலாக என்னோடய முதல் படம் சிலுக்குவார்பட்டி சிங்கம் தான். ஆக்சுவலாக ஆழ்வார் படத்தோட டைரக்டர் நேம் செல்லா. சரி. அந்த பேர் குழப்பத்தினால அது நான் டைரக்ட் பண்ணதாக வந்து லிஸ்ட்டில் வந்து ஒரு சில யூடியூப் இதில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க.
நான் அதான் பார்த்தேன் சார், முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும் இவ்வளோ பெரிய கேப் ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு 2007 நினைக்கிறேன். அது ஆழ்வார் வந்தது 2007. நம்ம படம் ஆக்சுவலாக சிலுக்குவார்பட்டி சிங்கம் வந்து 2018. ஆமாம், அது என்னென்னா பேர் குழப்பத்தினால வந்தது. ஆழ்வார் டைரக்டர் நேம் செல்லா. ஓ, வெறும் ஷெல்லான்னு வரும்னு நினைக்கிறேன், அப்படி வரும். இது அந்த இதனால் இதில் யூடியூப்பில் ஒரு சில பேர் தப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு அது நான் ஏன் படம்னு ஆட் பண்ணிட்டாங்க. அதனால அவ்வளோதான், மற்றபடி ஆழ்வார் நான் பண்ண படம் இல்லை. ரம்யா கிருஷ்ணன் மேம் அவங்களோட கேமியோ பயங்கரமாக இருந்தது. கேமியோன்னு சொன்னோன்னா அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது, இல்லை அவங்கள கன்வின்ஸ் பண்ணிங்களா? இல்லை, அவங்க இப்போது ரம்யா கிருஷ்ணன் மேம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு சார் உடனே வந்து பேசினாங்க. பேசி ஆக்சுவலாக வந்து சரி எனக்கு ஸ்னாப்சிஸ் அனுப்ப சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கதையோட ஸ்னாப்சிஸு, அப்புறம் அவங்களோட கேரக்டர் ஆர்க்கு இதெல்லாம் அனுப்பிச்சோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் பேப்பர்ஸ் வந்து அனுப்ப சொன்னாங்க. சீன் பேப்பர்ஸ் அனுப்பி அவங்களுக்கு அந்த ஃபுல்லாக அந்த சீக்வன்ஸே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே வந்தாங்க. அப்படி தான் வந்து மேம் உள்ளே வந்தது. அவங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. ஏன்னா வந்து அந்த கோர்ட்டு சீக்வன்ஸே வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுச்சு. அவங்களோட ரியாக்ஷன்ஸு, அவங்களோட அந்த ஒரு கம்பீரம் எல்லாமே வந்து ஒரு ஜட்ஜு கேரக்டருக்கு பயங்கர வெயிட்டை கொடுத்துருச்சு. சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக மேம் பண்ணுவாங்க. நான் சில இது வந்து இதில் மேம் இது போதும் அப்படிமே, இல்லை இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களா வந்து அவங்கள தன்னை வந்து காமிச்சிக்கிட்ட விதம், அவங்க பார்த்தது எல்லாமே வந்து வேறு மாதிரி. அது வந்து படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு. ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் நடக்கிற கதைகளை வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இவங்க ஏன் பிரிகிறாங்கன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். இவங்க ஏன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். தமிழ் சினிமாலும் சரி, இந்திய சினிமாலையும் சரி, பல ஃபேமிலி ட்ராமாஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் காட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. இல்லைன்னா நிறைய இடங்களில் வந்து ரெப்ளிகாவும் ஆகும். மறுபடியும் இது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, பட் இவங்களோட ட்ரீட்மெண்ட் வேறு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ரீட்மெண்ட்டை நம்புறீங்க, இல்லை வந்து வேறு கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான், அது நம்ம தேடுறதும் ஒரு விதமான பயிற்சி தான் அப்படின்னு பார்க்குறீங்க? ஆமாம். இல்லை அது கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதைங்கிறது வருஷம் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம கதையில் வந்து என்னென்னா அதில் அந்த ரெஸ்லிங்கிறது ஒரு ஃப்ளேவராக வந்து புதுசாகிடுச்சு. ஆமாம், அது வந்து வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஸ்லிங் ஸ்போர்ட்ஸும் ஃபேமிலியும் மிக்ஸ் ஆனதுனால அந்த களமாக வந்து உங்களுக்கு புதுசாகிடுச்சு. ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்லர் அப்படின்றதுனால நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறத விட இது இன்னொரு லேயர் கொடுக்குதில்ல, அதில் தான் இந்த கதை வந்து உங்களுக்கு புதுசாக மாறினது. மற்றபடி அதே சேம் தான் நம்ம பண்ணுறதெல்லாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, பிரிஞ்சது, சேர்றது அப்படின்னு. பிரியறதுக்கான காரணங்கிறது பார்ட் 1ல் ஊர் முன்னாடி காப்பாற்றிருந்தாலும் அதை வந்து அவன் ஒரு அவமானமாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்ட எல்லா விஷயத்தையும் நீ மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லி, அது இல்லாமல் மாமாவை நீ அரைச்சிட்டேன்னு சொல்லி விட்டு வெளில போகணுன்னு சொல்கிறான். அது வந்து அங்கே பிரியறதுக்கான ரீசனாக இருந்துச்சு. இதில் வந்து என்னென்னா இவன் பிரிய மாட்டான், ஏன்னா இவன் தான் சப்போர்ட்டிவாக இருக்கானே. இதில் அவள் தான் வந்து பிரிஞ்சு போகணும். அதனால் அவள் எப்படி பிரியறா அப்படின்றதுக்கான விஷயந்தான் நம்ம இப்படி கொண்டு வந்தது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கோச் வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறான், அதை புரிஞ்சுக்காமல் வந்து இவன் தான் காரணம்னு நினச்சி இவன் பிரிஞ்சு போகிறா அப்படின்றது இதுக்கான ரீசனாக வச்சுருந்தோம். ஓகே, ஒரு கதையோட எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுவீங்க சார் பொதுவாக? எழுதுறது வந்து எல்லாமே அது லைன் கிடைக்கிறத பொறுத்து தான் சார். லைன் வந்து கிடைக்கணும். கிடைச்சிட்டா நம்ம ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் எழுத டைமுங்கிறது ஆகிடும். இன்னொன்று அதுக்கப்புறம் ஷூட் போகிற வரைக்குமே நம்ம அதில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா எப்போவுமே வந்து இப்போ ஆர்டிஸ்ட்டு கால் ஷீட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம எழுதி முடிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க கால் ஷீட்டு எல்லாரோட கால் ஷீட்டும் கிடச்சி ப்ரொடக்ஷன் ஷூட் போகிறதுக்கு அதுக்கு 3-4 மாதம் ஆகும்போது அந்த 3-4 மாதமும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்படி தான் இருக்கும். அதனால் இது டைம் லிமிட்னு கிடையாது. கார் வாங்கியிருந்தீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார், எப்போ வாங்க போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். படம் முடிஞ்சோன்னு வாங்கலாம் சார்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் ஆக்சுவலாக நீங்கள் 2 படம் பண்ணியிருந்தீங்க, கார் இல்லை உங்கள்கிட்ட? இல்லை, கார் வாங்கலை. அவர் ஆனால் கேட்பார், எப்போ வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். முடிஞ்சோன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து அவராகவே வந்து சர்ப்ரைஸாக வந்து நானே ஃபஸ்ட் கார் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் பண்ணிட்டார். எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. சூப்பருங்க. கென் வச்சு அடுத்த படம் பண்ண போகிறீங்கன்னு ஒரு தகவல் இருக்குது, எந்த அளவுக்கு அது உண்மை? ஆக்சுவலாக தான் இப்போ கருணாஸ் அண்ணன் வந்து என்கிட்ட வந்து ஆக்சுவலாக ஷூட்டப்பே சொன்னாங்க, அது மாதிரி கண்ணுக்கு வந்து ஒரு படம் உன் ஸ்டைலில் பண்ணு அப்படின்னு சொன்னார். பண்ணலாம்னே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது விஷயமா வந்து பேச்சுவார்த்தை போகுது, கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். ஆனால் அதுதான் அடுத்தது உங்களோட இது இல்லை, அது பேசிக்கிட்டு இருக்கோம். என்னென்னு கூடிய சீக்கிரம் சொல்லிடுறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க கட்டாகுஸ்தி 2 பற்றி. 3 ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 3 ஆக்சுவலாக நாங்கள் தேட்டர்ஸ் போன இடத்துல எல்லாம் கேட்டாங்க,
அதான் ஆக்சுவலாக 2 வந்து அந்த மாதிரி எடுத்தோன்னே யாரும் கேட்கல. ஆனால் 2 வந்துருச்சு. 3 இப்போ கேட்க செய்கிறாங்க. ஏன்னா 2 பார்த்துட்டு அது பிடிச்சி போய் 3யும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அதுக்கான கதை அமையும் போது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார்ட்டையும் சொல்லியிருக்கேன். சூப்பர் சார். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்களை வந்து எப்படியாவது ஒரு இன்டர்வியூ எடுத்துன்றது ஒரு இது. ஏன்னா நிறைய இடங்களில் உங்களை மீட் பண்ண முடியல, இன்டர்வியூஸும் நம்ம அந்த டைமில் பேச முடியல. இப்போ நீங்கள் அதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா.